இந்த வீடியோல நாம செப்டம்பர் மாசத்தோட Nvidia Graphics cardோட pricing தான் பார்க்க போறோம். Nvidia Graphics cardோட pricing எல்லாமே கொஞ்சம் drop ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் AMD ஓட புதுசா லான்ச் ஆன Graphics cardோட pricing தான். AMD கொஞ்சம் நல்லா தான் pricing பண்ணிருந்தாங்க. சோ அதுக்கு காம்படிஷன் கொடுக்கிறதுக்காகவே Nvidia சைடுல இருந்து அவங்களோட Graphics cardோட pricingமே கொஞ்சம் drop பண்ணிருந்தாங்க. சோ அதோட pricing தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க AMD Graphics cardோட கரண்ட் pricing தெரிஞ்சுக்கணும்னா நான் அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதுல AMD Graphics cardோட pricing எல்லாம் சொல்லியிருந்தேன். AMD ரொம்பவே price drop பண்ணிருந்தாங்க சில Graphics cardக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ Nvidia Graphics cardோட pricing பார்க்கலாம். நான் சொல்ற எல்லா Graphics cardமே அதோட பேஸ் மாடலோட pricing தான். பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் sometimes 10,000 rupees கூட price difference இருக்கும். ஆனா டாப் மாடல் வாங்குறது அந்த அளவுக்கு ஒத்திருக்காது. அதுல மேபி RGB, overclocking அந்த மாதிரி fancy features கொடுத்திருப்பாங்க. ஆனா மேபி ஒரு 3 to 5% performance difference தான் இருக்கும். ஆனா அந்த 10,000 rupees வரனால நெக்ஸ்ட் கிராபிக்ஸ் கார்டுக்கே அப்டேட் ஆக முடியும். ஸோ அதனால மேக்ஸிமம் எப்போவுமே பேஸ் வேரியன்ட்ல இருக்க அந்த கிராபிக்ஸ் கார்டை வாங்க பாருங்க. நானுமே அதோட பிரைசிங் தான் சொல்ல போறேன். ஸோ முதல்ல நாம ஹை அண்ட் கிராபிக்ஸ் கார்டில் இருந்து அப்படியே கம்மி பண்ணி பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங்குமே பார்க்கலாம். ஸோ இப்போ வேர்ல்ட்ல இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேமிங் GPU தான் Nvidiaவோட RTX 4090. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் 1,17,000 இருந்தது. ஆக்சுவலாக லான்ச் பண்ணப்போ 77,000 இருந்தது. அப்புறமா 17,000 ஆச்சு. இப்போ 1,15,000 வந்திருக்கு. 15,000, 52,000 அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு. ஸோ 4K கேமிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த கிராபிக்ஸ் கார்டை வாங்கலாம். இப்போ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஹை அண்ட் கிராபிக்ஸ் கார்டுனா இந்த கிராபிக்ஸ் கார்டு தான். அப்புறமா Nvidiaவோட RTX 4080 இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைஸிங் டாப் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே AMD தான். AMD அவங்களோட டாப் லைனில் இருக்கு 7900 XTXோட பிரைஸிங்க 1 lakh கீழே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷனாக Nvidia கிட்ட இந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டு வேணும். அதுக்காக தான் Nvidia RTX 4080யோட பிரைஸிங்கை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைசிங் இப்போ 1,03,000 இருந்து 1,08,000 அதுக்குள்ளே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே 1,02,000 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்புறமா Nvidiaவோட RTX 4070 இந்த கிராபிக்ஸ் கார்டை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங்கை இப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் AMD தான். AMDயோட 7800 XTயோட பிரைசிங் 54,000 இருந்து 52,000 ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்காகவே இந்த RTX 4070 பிரைசிங்கை ட்ராப் பண்ணி 54,000 இருந்து 55,000 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கிராபிக்ஸ் கார்டுமே 2K கேமிங் கிராபிக்ஸ் கார்டு தான். இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பிரைசிங்ல இருக்கு. ஒரு 2,000 பிரைஸ் டிஃபரன்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு காம்படிஷனை அங்கேயுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம RTXோட 4060 Ti 8GB மாடல் இந்த கிராபிக்ஸ் கார்டு ரொம்பவே ஓவர் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட பிரைசிங் 14,000 இருந்தது. இப்போ அதோட பிரைசிங்கை ட்ராப் பண்ணி 36,000 இருந்து 37,000 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவுமே AMDயோட புது கிராபிக்ஸ் கார்டு லான்ச் ஆகிடுச்சுல்ல, அதனால தான் அதோட பிரைசிங்குமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா Nvidiaவோட RTX 4060 இதோட பிரைசிங்குமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைசிங் 13,000 இருந்தது. ஸோ சடனாக இதோட பிரைசிங்கை 27,000, 28,000 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் AMDயோட 7600 தான். ஏன்னா AMDயோட 7600 கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங்கை ட்ராப் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருந்தேன். அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இன்னும் பார்க்கலன்னா. ஸோ அதுக்கு காம்படிஷன் கொடுக்கணும், அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் Nvidia RTX 4060யோட பிரைசிங்குமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்ராப் பண்ணி ஒரு 25,000 எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம Nvidiaவோட RTX 3060 Ti தான். இது ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், VRAM கம்மியாக இருக்கும். ஸோ அதோட பிரைசிங்குமே இப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாம் ட்ராப் ஆகல. 38,000 இருந்து 34,000, 35,000 அந்த பிரைசிங்க்கு ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு தான். இதுலேயுமே நம்மளால் 2K கேமிங் பண்ண முடியும். அப்புறமா Nvidiaவோட RTX 3060 12GB மாடல் எனக்கு Nvidiaவிலேயே ஓரளவுக்கு பிடிச்ச கிராபிக்ஸ் கார்டுனா இதுதான். எனக்கு தேவையான அளவுக்கு VRAM கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு இந்த டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. Nvidia எப்படி இதில் 12GB VRAM கொடுத்து இந்த அளவுக்கு பிரைசிங்கில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இதோட பிரைசிங் 25,000 ட்ராப் ஆகிடுச்சு. இதே பிரைசிங்கை Amazonல கூட சேல்ஸ் டைமில் பார்க்க முடியும். ஸோ 25,000 ஒரு நல்ல டீல் தான் இது. ஸோ அதுக்கப்புறமா RTXோட 3060 8GB மாடல் இதோட பிரைசிங் 23,000 வந்துச்சு. Amazonல கூட சம்டைம்ஸ் 23,000 பார்க்க முடியுது. ஆனால் எக்ஸ்ட்ரா 2,000 போட்டு இந்த 12GB மாடல் வாங்குறது தான் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அப்போ தான் VRAM பாட்டில் எனக்கு வராமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா Nvidiaவில் இருக்க லாஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு, அதாவது 3000 சீரீஸ்லேயே இருக்கிற பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டு Nvidiaவோட RTX 3050. ஸோ இதோட ப்ரைஸிங் 21,000, 22,000 தான் இப்போவும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது தான். ஆனால் 1,000 rupees தான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் கண்டிப்பாக ட்ராப் ஆகி ஒரு 19,000 வந்தால் தான் ஒரு ஒர்த்தாக இருக்கும். இந்த RTX 3050 எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா GTX 1660 ஒரு எக்ஸ்ட்ராவாக 2GB VRAM கொடுத்து அப்புறமா DLSS ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து RTXங்கிற ஒரு நேமில் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதோட காம்படிட்டர் கிராபிக்ஸ் கார்ட்ஸ் கூட எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தா.
ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் RTX 2060 சூப்பர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் என்னோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இந்த RTX 3050 ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் AMDோட 6600 வாங்கலாம். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 19,000க்கு கூடிய சீக்கிரமே வந்துடும். ஸோ Nvidia சைட்லேருந்து நான் சொன்ன இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் மட்டும்தான் ஓரளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. மற்ற கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் ட்ராப் ஆகிருக்கு ஒரு 500 rupees 1000 rupees அந்த மாதிரி தான் ட்ராப் ஆகிருக்கு. சொல்கிற மாதிரி பெருசாலாம் இல்லை. நான் சொன்ன இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே AMD தான். அவங்க நல்ல ப்ரைஸிங் பண்ணுறாங்க, அதனால தான் இவங்களுமே ட்ராப் பண்ணாங்க. ஸோ மற்றபடி Nvidia அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் ப்ரைஸ் கட் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு Nvidia ப்ரைஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன இந்த ப்ரைஸிங்கில் மோஸ்ட்லி கிராஃபிக்ஸ் கார்டை வாங்க பாருங்கள், அப்போ தான் ஒர்த்தாக இருக்கும். ஒரு ஸ்டோரில் இல்லைனா இன்னொரு ஸ்டோர்லேயுமே கேட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸுக்குமே ப்ரைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஜிகாபைட் ஒரு ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்க, MSI ஒரு ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்க, ASUS ஒரு ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஸ்டோரில் போனீங்கன்னா மேபி அவங்கக்கிட்ட ஒரே ஒரு பிராண்டு மட்டும்தான் இருக்கலாம். ஸோ மல்டிபிள் ஸ்டோரில் கேட்டு பாருங்கள். ஸோ மல்டிபிள் பிராண்ட் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிராண்டில் கம்மியான ப்ரைஸிங்கில் நான் சொல்கிற ப்ரைஸிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற இந்த ப்ரைஸிங்கில் வாங்கினா தான் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.